எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம வீடியோக்குள்ளே லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருந்த நேரத்தில் எனக்கு நிறைய கனவு வந்தது, அது எல்லாத்துலேயுமே நீ ரொம்ப வித்தியாசமாக இருந்த அப்படின்னு சொல்கிறா. அப்பா அவன், உனக்கு எவ்வளோ கனவு வந்திருந்தாலும் அதில் ஒரு கனவுல கூட நான் இப்போ இருக்க நிலமையில இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், என்னது, ஏன் ஜாஷி இப்படி சொல்கிற, நீ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருத்து போயிருக்க, ஆனால் உன்னை இப்போ பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இப்போ நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியான எண்டிங். ஆனால் எனக்கு அடிக்கடி கெட்ட கனவு வந்தது. அதெல்லாம் என்ன தெரியுமா, உன்னை யாரோ ஷூட் பண்ணுற மாதிரி, உன்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போகிற மாதிரி கனவு வந்தது. ஆனால் அதோட கம்பேர் பண்ணும் போது பாரு, இப்போ எவ்வளவோ ஒரு பெட்டரான எண்டிங் தான் கிடச்சிருக்கு. அதோட ஒரு விஷயத்தை நீ சொல்லு, ஒருவேளை நான் உன்னோட இடத்துல இருந்து இந்த மாதிரி சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிட்டேன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறா. அப்பா அவன், நான் என்ன செய்வேன், சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் அவள் என்ன மாதிரி இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நினப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், பொய் சொல்லாத, நீ அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரா. அவனும் வரான், பட் டக்குன்னு அப்படியே வெளியே ஓடி போயிடுறான். அப்போ ஹீரோயின், நீ எங்கே போனாலும் சரி உன்னை விட்டு நான் போகிறதாவே இல்லை அப்படின்னு கத்துறா. நீ என்ன போகிறது, அப்போ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு வேகமாக கிளம்பி வெளியே வந்துடுறான். அங்கே அந்த ஹவுஸ் ஓனர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ, நாளைக்கு காலையில் அவளை எழுப்பி விட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதோட பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் போய் அவளை தங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன் நீ இந்த நேரத்தில் எங்கே போயிட்டுருக்க, இதெல்லாம் நீ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அவர் கேட்க, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டேய், இந்த நேரத்தில் எதுக்கடா அங்கே போயிட்டுருக்க, அங்கே போய் வேலை பார்க்குற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்குன்னா அட்லீஸ்ட் இந்த டைமில் போய் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ கொஞ்சம் பேசலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்படியுமே ஹீரோ பெருசாக மூஞ்சி காமிச்சிக்காம அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த வீட்டில் தூங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, முடியவே இல்லை, செம்மையாக குளிருது, எவ்வளோ புரண்டு புரண்டு படுத்தாலும் தூங்கவே முடியல. சரி ஹீட்டரையாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்த்தா ஹீட்டரும் வேலை செய்ய மாட்டுது. ஸோ நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. காலங்காத்தாலையும் ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு ஷங் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அவளும், சொல்லு ஷங், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே, ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். இவ சொல்கிற, அது நான் ஹாங்காங் வந்திருக்கேன், ஜாஷியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, நல்ல விஷயம். ஆக்சுவலி எனக்கு கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவன் எங்கே இருக்கான்றது தெரிய வந்தது, ஆனால் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீயும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்ட, அதனால தான் சொல்லலை. ஆனால் எனக்கு என்னமோ இப்போது நீ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுச்சு, அதனால தான் அதை பற்றி சொல்லலான்னு கால் பண்ணேன். பட் நீயே சொல்லிட்ட. சரி சொல்லு, ஜாஷி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறான். இவ உடனே, அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இப்போ நீ அவன் கூட இருக்கியே, ஸோ கண்டிப்பாக இனிமேல் அவன் ஒரு சூப்பர் ஹீரோவாகவே மாறிடுவான் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. தென் ஹீரோயின் அப்படியே கிளம்பும் போது பார்த்தா யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. அந்த ஹவுஸ் ஓனர் தான் ஹீரோயினுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹீரோயினும் கிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா. பட் அவர் அங்கேருந்து போகவே மாட்டுறாரு. பட் ஹீரோயின் பாட்டுக்கு கதவை மூடிட்டு உள்ளே வந்துடுறா. அப்போ அவர் வெளியே இருந்து, அப்புறம் ஜாஷி சொன்னா உன்னை ஹோட்டலில் கூப்பிட்டுட்டு போய் தங்க வைக்க, வரியா, நான் போய் ஹோட்டல் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவ, முடியவே முடியாது, நான் எந்த ஹோட்டலுக்கும் போகிறதா இல்லை, நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன், நான் ஜாஷி கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்பா அவர், எனது ஜாஷியா, இங்கே பாருமா, அவன் உன்னை இங்கே இருக்க வேணான்னு சொன்னான், உன்னை ஹோட்டலில் தங்க வைக்க சொன்னான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அப்போ அவரோ, சரி சரி, அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் அந்த காணாமல் போன இளவரசனை தேடி கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினும், என்னது, அப்படின்னா ஜாஷி எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், அவன் எங்கே இருக்க போகிறான், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. எனது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டா, அங்கே அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? பின்ன அவன் எதுவுமே படிக்கலை, டிகிரியும் முடிக்கலை, ஸோ டிகிரி இல்லாதவங்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தானே வேலை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல, எனது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்குறானா? ஆனால் அவன், எனக்கு தெரியும் அவன் அவனோட ஸ்கூல்லையே பெரிய டாப்பர்னு, ஆனால் என்ன செய்யறது, இப்போதைக்கு அவன் பணத்துக்காக அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு புரியல. அங்கே வேலை பார்க்குற அளவுக்கு இவனுக்கு அப்படி என்ன பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவர் கூடவே சேர்ந்து கிளம்பி போகிறா. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மட்டும் வேலை பார்க்கல, சில பேருக்கு டியூஷனும் எடுக்கிறான், பட் அதுக்காக அவன் ரொம்ப தூரம் போவான் தெரியுமா? ஆனால் அப்படி ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு டியூஷன் எடுக்கிறதுனால தான் அவனுக்கு ஓரளவுக்கு பணமும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹீரோயினுக்கு புரியல. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயும் வேலை பார்க்குறான், டியூஷனும் எடுக்கிறான், இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணிகிட்டு இருக்கானா? அந்தளவுக்கு அவன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்குறா.
அப்போ அவர் இதை நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் பதில் சொல்லவே இல்லை, மேபி நீயே கேட்டுப்பாரு, அவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு வரா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவ உடனே வேகமாக கத்திட்றா ஜாஷி அப்படின்னு சொல்லிட்டு. அவனு பார்த்துட்டு ஐயோ இவ என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு யோசிக்கும் போது, ஜாஷி உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வேகமாக அவள் ஓடி வரா. அவள் ஓடி வரதை பார்த்து ஹீரோ வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக, ஜாஷி ஓடாத நில்லுடா அப்படின்னு சொல்லி இவ பின்னாடியே துரத்திட்டு வரா. ஆனால் ஹீரோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட ஹீரோனால ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல. டே ஜாஷி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறா. சரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் திரும்ப கிட்ட வரும்போது, எல்லாரும் அவனை பிடிங்க பிடிங்க அப்படின்னு இவ கத்துறா. ஸோ எல்லாரும் அவனை பிடிச்சி வச்சுட்டு, யார் ராணி திருடனா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஹீரோன் கிட்ட போய், இல்லை அவனை அடிக்காதீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி காப்பாத்துறா. அப்போ அவள் ஹீரோவை பிடிச்சிட்டு, டே எங்கேயும் ஓடாதடா, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இவனும் ஐயோ சரி என்னாச்சு உனக்கு அப்படின்னு வேகமாக அவளை கையில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஒரு டாக்ஸியில் போகிறான். அப்போ அவள் கண்ணை மூடிட்டே புலம்புறா, ஜாஷி என்னை விட்டு போயிடாத, என்னால் ஓடவே முடியல, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்கிறா. நான் எங்கேயும் போல, உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு அவன் என்ன சொன்னாலுமே அவள் காதுலே அது விழமாட்டுது. ஆனால் அவள் அப்போது ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. சின்ன வயசில் அவள் கிராமத்தில் ஒரு வீட்டில் இருப்பாள், அந்த வீட்டில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் ஏற்கனவே இருந்த ஜாஷியும் செரியும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறத இவள் வெளியே இருந்து பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இவளோட அம்மா, செரி இன்னும் நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஐயோ ஜாஷி எனக்கு ஏன் ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணவே மாட்ற அப்படின்னு அங்கே பேசுகிற மாதிரியே இங்கே ரியாலிட்டிலையும் அப்படியே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு பேசிகிட்டே இருக்கா. அப்போ அவள் புலம்பிட்டே கண்ணை முழிக்கும் போது பக்கத்தில் ஹீரோ இருக்க மாதிரி இருக்குது. கையை கொடுக்குறா. உடனே அவன் கையை பிடிச்சிக்கிறான். அப்போ என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறா. சரி நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் ஹீரோ முகத்தை நல்லா பார்த்துட்டு, நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்க, என்னோட கனவுல இருந்த ஜாஷி குட்டியாக அழகாக இருந்தான், நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன், இங்கே பாரு சரி நம்ம 2 பேருமே வளர்ந்துட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டரை பார்க்குறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தால அதனால தான் டக்குன்னு மயக்கம் வந்திருக்கு. அதோட இவங்க ரொம்ப நாளாக நைட்டு சரியாக தூங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பின்னாடி ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சிக்கிறா. இவனும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிக்கிறா. சரி நான் எங்கேயும் போகல, நீ போய் ரெஸ்ட் எடு. முடியாது, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே பிடிக்கல, ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு மேலே சாஞ்சிக்கிறா. வேறு வழி இல்லாமல் இவனும் அப்படியே தூக்கிக்கிட்டு கிளம்பி போகிறான். ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே போய் ரூம் புக் பண்ணலான்னு பார்த்தா அங்கே இருக்கவங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் ரிஜிஸ்டர் பண்ணுற நிலமையிலே இல்லை, அப்படியே மயக்கத்தில் தள்ளாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் நான் வேணும்னா அவளுக்கு பதிலாக ரிஜிஸ்டர் பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறான். பட் அவங்க உடனே, அந்த பொண்ணு யார், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இவனும் தயங்கிட்டே, ஆமாம் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க தான் பர்சனலாக ரூம் புக் பண்ணி ஆக்கணும், நீங்கள் புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஸோ வேறு வழி இல்லாமல் ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு டேரெக்டாக அவன் வீட்டுக்கே போகும்போது, அப்போ ஹீரோயின், ஜாஷி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் கனவுல ஒருத்தவங்க சொன்னாங்க நான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, அவங்க பேர் ஜாஷி தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை கனவுல எல்லாம் தலைகீழாக தான் வரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். தலைகீழாவா அப்படின்னா நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அவன் கேட்குறா. உனக்கு மயக்கம் இல்லைன்னா எந்திரிச்சு நடந்து வரியா அப்படின்னு சொல்ல, முடியாது அப்படின்னு அவன் மேலேயே படுத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஜாஷி உனக்கு மனசாட்சியே இல்லை, நீ என்கிட்ட சொல்லாமல் அப்படியே வந்துட்டல, உன்னை எவ்வளோ நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் இப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறா. இப்போ ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கான். கொஞ்சம் பாருங்கள், அவன் எவ்வளோ தான் விலகி ஓட ட்ரை பண்ணாலுமே இவ விடவே மாட்றா. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வேளை செரி மாதிரி உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சா நீங்கள் விட்டுட்டு போவீங்களா இல்லை கூட இருப்பீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினுக்காக தண்ணி பாட்டில்லாம் வாங்கிட்டு மாத்திரை எடுத்துகிட்டு கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிட்டு, ஜாஷி எனக்கு குளிக்கணும், ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்கிறா. அப்பாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டே, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வரான். ஏன்னா அங்கே பப்ளிக் பாத்ரூம் தான் இருக்குது. ஸோ இவன் குளிக்கணுன்றதுக்காக வேகமாக அந்த பாத்ரூம் ஃபுல்லாக அவன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இதை ஹீரோயினும் பின்னாடியே பார்க்குறாங்க. அப்பா அவன் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு,
சரி இங்கே வந்து சோப் இருக்குது, அப்புறம் இங்கே லோஷன் இதெல்லாம் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான். அந்த பாத்ரூமே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே தான் உள்ளே போகிறாங்க. கதவை லாக் பண்ணலான்னு பார்த்தா கதவு லாக் ஆகவே மாட்டுது, உடஞ்சி போயிருக்கு. உடனே ஹீரோ, சரி இதை சரி பண்ணுறதுக்கு நான் யாரையாவது கூப்பிட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவங்க வர்றதுக்கு லேட் ஆகிடாதா அப்படின்னு அவள் கேட்குறா. ஆமாம் லேட் ஆகும் தான் அப்படின்னு அவன் சொல்ல, நீ கொஞ்ச நேரம் இங்கே நிற்கிறியா, நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி நான் வெளியவே நிற்கிறேன், நீ பொறுமையாகவே குளிச்சுட்டு வா அப்படின்னு அவன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவளும் போய் குளிக்கலான்னு போகிறா. பட் ஜாஷி அப்படின்னு கூப்பிடுறா. என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்க, ஒன்றும் இல்லை நீ இருக்கியான்னு செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறா. திரும்பவும் ஜாஷின்னு கூப்பிடுறா. என்னன்னு கேட்டா, இல்லை நீ இருக்கியான்னு செக் பண்ண அப்படின்னு யாராவது வந்துருவாங்களோன்ற பயத்திலே குளிக்கிறா. அதோட அவளுக்கும் புரியுது இதே நிலமையில தானே அவனும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டே அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வெளியே வரா. அப்பா அவன்கிட்ட, சரி நீ யூஸ் பண்ணுற ஷவர் ஜெல்லோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அது நான் ஏதோ ரேண்டமாக தான் வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியா, ஆனால் நீ என்னை தூக்கிட்டு வரும்போது உன் மேலே வந்த வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது இந்த ஷவர் ஜெல் வாசனை தானே, சரி நீயும் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ரூமுக்கு போகிறாங்க. தென் நம்ம ஹீரோவுமே குளிச்சுட்டு வரான். அப்போ ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, நீ ஹை ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்தியோ அப்படியே தான் இன்னும் இருக்க அப்படின்னு சொல்கிறா. எனது ஆனால் அப்போ நான் இவ்வளோ கருப்பாக இல்லையே அப்படின்னு அவன் சொல்ல, கலரா முக்கியம், உன்னோட கண்ணை பாரு, ஹை ஸ்கூல் படிக்கும் போது எந்த கண் இருந்ததோ அதே கண் அப்படியே இருக்குது, எனக்கு என்னமோ அந்த 2 வருஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. அதெல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். 2 வருஷம் தான் ஆகுது, ரொம்ப காலம்லாம் ஆகிடலை சரியா, சரி சொல்லு நான் இல்லாத இந்த 2 வருஷத்தில் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. அப்பா அவன், உனக்கு உடம்பு சரியில்லைல்ல நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். போகாத அப்படின்னு இவ கூப்பிடுறா. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இங்கே பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே என்ன தான் லவ் இருந்தாலுமே இவனோட கஷ்டத்தை ஹீரோயின் கிட்ட கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி தள்ளி போகிறான். ஆனால் ஹீரோயின் உன் கூட சேரதால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா, இல்லை என் கூட சேர்ந்து நீயும் கஷ்டப்பட வேணான்னு சொல்லி இவனை மாதிரியே விட்டுட்டு போயிடுவீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஃபைனல் எபிசோடையும் பார்த்துருவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பாய்.